நான் அண்ணா நகர்லேருந்து வரேன். சிவராத்திரி அப்படின்றனால சாமி பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்தோம். வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ எல்லோரும் லைனாக நின்றுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி மட்டும் வச்சா நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 1 ஹவராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் பார்க்கணும். வணக்கம், என்னோடய பேர் மணிகண்டன். நான் தேனாம்பேட்டிலேருந்து வரேன். நான் வருஷம் ஆண்டுதோறும் நடக்கிற மகா சிவராத்திரி அன்னைக்கு கபாலீஸ்வரர் கோவில், அது மட்டும் இல்லாமல் சிவன் கோவில் எங்கே இருக்கோ அந்த எல்லா இடத்துக்குமே போவேன். சிவன் எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி. நான் அப்பா இல்லாத ஒரு பையன், அதனால் இவர் எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி. அந்தளவுக்கு அவர் மேலே எனக்கு ஈடுபாடு. அதனால் நான் வருஷம் வந்துடுவேன். சிவன் தான் எனக்கு எல்லாமே. அவரை நம்ம கும்பிட்டோன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, சிவனை கும்பிட்றவங்க ருத்ராட்சம் போட்டுக்கிறாங்க, கழுத்தில் கும்பிடக்கூடாது, அதனால் ஏதாவது தடங்கள் ஏற்படும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். சிவன் நம்ம எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம அந்த கபாலீஸ்வரர் கோவிலோட கோபுரம் எப்படி மேலே உயர்ந்து பார்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளை மேலே கொண்டு போய் வச்சுருவார். அந்த மாதிரி ஒரு கடவுள். அதனால் சிவபெருமானை வணங்குங்க. எல்லாருமே சிவன் ஐக்கியமாகுங்க. இந்த உலகத்தில் பரம்பொருளான சிவன் தான் எல்லாமே. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கைலை மலையோனே போற்றி போற்றி. அம்பாளுக்கு 9 நாள் நவராத்திரி நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். அந்த மாதிரி சிவனுக்கு ஒரு உகந்த ஒரு இரவு அப்படின்னா அது நவராத்திரி. அந்த நவராத்திரி பெருவிழா மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் சிறப்பாக நடந்து வந்துட்டுருக்கு. இந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இந்த வகையில் எல்லா சிறப்பான ஏற்பாடுகள், கூட்டத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய போலீஸார் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த தரிசனம் சிறப்பாக இருந்தது. நன்றி. பையன் பேர் ஜெஷ்வந்த். இந்த வருஷம் தான் போட்டிருக்கோம். எப்பயுமே கிருஷ்ணர் வேஷம் போடுவோம். போன வருஷம் வேண்டுதல், அதனால இந்த வருஷம் போட்டிருக்கோம்.